இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த கியூரியாசிட்டி பரபரப்பு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு டெட் ஸ்லோ ஆகி கிளைமேக்ஸ் சீக்கிரம் வந்தா போதும்னு இருந்ததுங்க. பிரசாந்த் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக கண்ணு தெரிஞ்சும் கண்ணு தெரியாத மாதிரி உண்மையாவே கண்ணுக்குள்ள லென்ஸ் வச்சு பார்வையற்றவரா வாழ்றாரு. ஒரு பொண்ணு முகத்தை பார்க்க அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணவரு அதுக்கப்புறமே லென்ஸை வைக்காமையும் அவரோட எக்ஸ்பெரிமெண்டல்ல மேற்கொள்ளாமையும் இருக்காருன்னு தெரியல. கொலையை பார்த்த கண்ணு தெரியாத மாதிரி நடிச்ச பிரசாந்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. கொலை செய்யப்பட்ட கார்த்திகோட பொண்ணு கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்றாரு. அதுக்கடுத்து சிம்ரன் மேல உள்ள கோவத்தை அவர் வாசிக்கிற பியானோ மேல காமிக்கிறாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவரோட கேரக்டரைசேஷன் தலைகீழ மாறி மன்னிப்போம் மறப்போம்ன்ற மாதிரி மாறினதெல்லாம் சுத்தமா லாஜிக் இல்லங்க. ஆரம்பத்துல பிரசாந்துக்கு கண்ணு தெரியாது, அவனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற சிம்ரன் செகண்ட் ஹாஃப்ல அவனுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது ஆனா வாய் பேச முடியும்னு சொல்ற டயலாக் எல்லாம் ஆடியன்ஸை முட்டாளாக்குதுங்க. கே.எஸ். ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபு இவங்க வந்ததும் செகண்ட் ஹாஃப்ல கதை இன்னும் சூடு பிடிக்கும்னு நினைச்சா அவங்க வந்ததுல இருந்து ஒழுங்கா போன கதை எங்கேயோ போய் கடைசியில டெட் ஸ்லோ ஆகி கிளைமேக்ஸ் வந்தா போதும் நினைக்க வச்சிருச்சுங்க. ஆக மொத்தம் நிறைய குறை நிறைகள் இருந்தாலும் டாப் ஸ்டாருக்கு கம்பேக் படம் தான் இந்த அந்தகன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க.